வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, ப்ராப்பர்ட்டி விற்கணுமா, உடனடியாக ஃபோன் எடுங்க, ஹாப்பி ஹோம்ஸுக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 and 2 BHK ஹவுஸ் தான். ஆல்மோஸ்ட் நியர் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ். இன்னும் 2 மாதத்தில் உங்களுக்கு ஹேண்ட் ஓவரே கொடுத்துருவாங்க, பொசஷன் கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. எங்கே இருக்குது அப்படின்றது தான் இதில் சூப்பர் முக்கியமான கேள்வி. எங்கே இருக்குது? தாம்பரத்தில் மெயினில் இருக்குது. தாம்பரம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், MCC சொல்லுவாங்க இல்லையா, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் ஒரு 30 வீடு கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 17 வீடு வித்தாச்சு. அப்போ 13 வீடு அவைலபிளாக இருக்குது. 2 and 3 BHK காம்பினேஷனில் நம்ம அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடு ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியில் ஃபுல்லாக எக்ஸ்டீரியர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்டீரியர் ஒர்க் எல்லாத்தையுமே, அதான் இன்டீரியரில் வால் ஃப்ளோரிங் எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. ஃபைனலாக கொஞ்சம் அந்த சின்ன ஒர்க்கு, லிஃப்ட்டு போடுறது, சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஒரு 2 months டைமில் இதெல்லாம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ தாம்பரம் மெயினில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் லேண்ட்மார்க் சொல்லிட்டேன். கேம்ப் ரோட்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் டைம் தான். கேம்ப் ரோடு ஜங்ஷன்லேருந்து ப்ராப்பர் தாம்பரம் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி, நியர் கம்ப்ளீஷன் கம்யூனிட்டி. அது ரெடி டு மூவ் என்ன சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது ஆக்சுவல் ஹவுஸ். இந்த மாடல் ஹவுஸ் மாதிரி தனியாக வெளியில் போட்டிருப்பாங்க. ஆக்சுவல் ஹவுஸில் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 2 BHKவும் இருக்குது, 3 BHKவும் இருக்குது. அண்ட் 92 lakhsலேருந்து ஆரம்பிக்குது. ப்ரைஸிங் டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த வீடை ஒரு வாட்டி நம்ம சுற்றி பார்த்துருவோம். சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் ஒரு ஆர்டரில் எப்படி நான் லைனாக சொல்கிறேன். ஃபஸ்ட் டைமாக ஹாப்பி ஹோம்ஸில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஹாப்பி ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு கண்டுபிடிச்சி பல வெதரில் போயிட்டு நாங்கள் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, வீட்டில் உட்காந்தபடியே இந்த மாதிரி வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் அலைச்சலை மிச்சப்படுத்தலாம். நீங்கள் உங்களுடைய அந்த ஹோல் ப்ராசஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் அண்ட் அலைச்சல் அதை எல்லாத்தையும் டோட்டலாக மிச்சப்படுத்திட்டு உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் நீங்கள் போய் நேரில் போய் பார்த்துட்டு வாங்குறதுக்கான முயற்சிகள் ஈடுபடலாம். ஸோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி தேடுதலில் அலைச்சலையும் நேரத்தையும் பயங்கரமாக மிச்சப்படுத்தும் ஹாப்பி ஹோம்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பண்ணலன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே தான் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி தேடுதலையும் அவங்களுடைய நேரத்தையும் அலைச்சலையும் மிச்சப்படுத்தும். ஸோ எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட் இந்த வீட்டை மெயின் டோர்லேருந்து ஒரு ரவுண்ட் அடிப்போம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்கிங். மேலே 1 2 3 4 5 ஃப்ளோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஃப்ளோரோடைய டிப்பிக்கல் லே அவுட். இதில் பார்த்தீங்கன்னா 3 வீடு இருக்குது. இங்கே ஒரு வீடு இருக்குது, ஆப்போசிட் இல்லை, அங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது. ஸோ இதில் 2 and 3 BHK காம்பினேஷனில் இருக்குது. 2.5 BHK கூட ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்பேஸு. சின்ன கம்யூனிட்டி, பெரிய க்ரௌடெல்லாம் கிடையாது. லிஃப்ட்டுக்கு ப்ரொவிஷனிங் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு, ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் டோரு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீகோட்டில் இந்த மாதிரி மெயின் டோர் போட்டிருக்காங்க. ஃபுல் ஃப்ரேம், வால் மொத்தத்துக்கு அழகாக ஃப்ரேம் வச்சு நல்லா சாலிடான ஒரு டீகோட் டோர் போட்டுக்கிறாங்க. இந்த போர்ஷனில், அதாவது அதில் 2 இல்லை, இதில் ஒரு ஃபயர் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ஏரியாவும் சேர்ந்து வரும். இதை தாண்டி உங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ஹால் வருது. இந்த ஆக்சுவல் ஹாலே பார்த்தீங்கன்னா ஒரு 20 feet கிட்ட இருக்கும், 20 feet மேலே இருக்கும். இது எப்படியும் ஒரு 12 feet இருக்கும் மேமான், 12 feet கிட்ட இருக்கும். ஸோ 20+ feet, 12 feet நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். பட் அது கம்மியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பில், ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது லிவிங் அண்ட் டைனிங். உங்களுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட பால்கனி ஸ்பேஸ், ஒரு கவர்டு பால்கனி ஸ்பேஸ் இருக்குது. அது ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் இல்லை, இந்த மாதிரி ஓப்பன் டோர். ஸோ அது 2 பக்கமும் அழகாக ஓப்பன் பண்ணலாம். ஸ்லைட் டோரில் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, ஒன்று தான் ஓப்பன் பண்ண முடியும். அதனால் இது 2மே ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த நல்லாவே இருக்குது. நீங்கள் ஒரு டேபிள் சேரை போட்டு உட்காரலாம். இங்கே ஒரு இந்த வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன், வாஷ் பேஷன் வேணும்னா வாஷ் பேஷன் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ஃபுல்லி கவர்டு பால்கனி ஸ்பேஸு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டால் இதுவே கூட ஒரு ரூம் ஆகிடும், அந்த மாதிரியான ஒரு பிளேஸு. ஸோ இதுதான் டைனிங் ஏரியா. ஸோ இந்த டைனிங்லேருந்து உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கொடுத்துருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் ஒரு 3 BHK நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான கிச்சன். 2 பக்கமும் கிச்சன் டாப் கொடுத்துருக்குறாங்க. இது சர்வீஸ் ஏரியா, பால்கனி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ், வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸு. மேலே லாஃப்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்டீரியர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் செட்டப், வுட் ஒர்க் போட்டு ஸ்டோரேஜுக்கு எல்லாத்தையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான டெடிகேட்டட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்க அப்படின்னா இது காமன் டாய்லெட் பாத்ரூமில் ட்ரை ஏரியா, வெட் ஏரியா 2 செப்பரேஷன் இருக்குது. ஸோ ஷவர், இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் இப்படி தான் வரும். சீலிங் வரைக்கும் உங்களுக்கு அந்த பைப்பெல்லாம் போட்டு கன்சீல் பண்ணால் அந்த கவர் பண்ணிப்பாங்க பாருங்கள், அந்த ஃபால் சீலிங் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல்லாக கன்சீல்டு லைன்ஸ் இருக்குது. மேலெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் ஃபால் சீலிங் அவசியம் கிடையாது. இந்த டைல்ஸ் வாலோட எண்டு வரைக்கும் அந்த மாதிரி போது பாருங்கள்.
ஸோ இதில் எக்ஸ்ட்ரா லேயர் சேஃப்டிக்கு கிரில்லுமே சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம், இங்கே ஒரு ரூம். ஸோ நம்ம அங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு ரூம் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம பார்க்குறது இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஓப்பன் ஆகாமல் உங்களுக்கு ஒரு ப்ரைவசி இருக்குது இந்த பக்கம். இது வந்து இந்த பெட்ரூம் உடைய டாய்லெட் பாத்ரூம் ஆஸ் யூ see it here. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்னரில் அழகாக வந்து இந்த மாதிரியான ஃபுல் பெரிய சைஸ் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. வென்டிலேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக இந்த சைடு இது பேக் சைடில் வருது. இதுலேயுமே லாஃப்ட் இருக்குது. ஸோ எல்லா ஏரியாலையுமே லாஃப்ட் இருக்குது. சுவிட்ச் போர்ட்ஸ் எல்லாமே போதுன்ற அளவுக்கு அங்கே இங்கே எல்லாத்துலேயும் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெட்ரூம் நம்ம பார்த்ததில். அப்படியே இந்த பக்கம் வந்து ஒரு யூட்டர் அடித்தோம் அப்படின்னா தேர்ஸ் another பெட்ரூம் ஹியர். இந்த பெட்ரூமில் உங்களுக்கு டாய்லெட் இல்லை, ஏன்னா இதுக்கு வெளியிலேயே உங்களுக்கு டாய்லெட் இருக்குது அப்படி ரைட் அவுட் சைட். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் இந்த வால் ஃபுல்லாக இந்த வாலில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பேஸை வந்து விண்டோஸுக்காகவே போயிடுச்சு. ஸோ இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வார்ட்ரூப்னு இல்லை, நீங்கள் வேணும்னா நீங்கள் ஒரு வார்ட்ரூப் வந்து நீங்கள் இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிக்கலாம், செப்பரேட்டாக இருக்கும். நல்லா ஒரு டீசென்ட் சைஸ் ரூமு. மூணாவது ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தோம் பார்த்தீங்களா, அங்கேயே உங்களுக்கு வந்து ரைட் சைடு இருக்குது. ஸோ இது வந்து மூணாவது ரூமு இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறது. இது ஒரு கெஸ்ட் பெட்ரூம். ஸோ ஒரு சின்ன சைஸ் ரூம் தான் இது, சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸஸ்ஸு, ப்ரைஸஸ்ஸு, அந்த மாதிரியான மற்ற இதர பத்திர டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ 30 வீடில் டோட்டலாக 30 யூனிட்ஸு, அந்த 2-3 NBHK காம்பினேஷனில் உங்களுக்கு இப்போ அவைலபிளாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 13 வீடு தான். 13ல் உங்களுக்கு நார்த்து ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்குது, அதாவது நார்த்தும் ஈஸ்ட் ஃபேஸிங் செப்பரேட்டாக இருக்குது. ஒரே ஒரு சவுத் ஃபேஸிங் இருக்குது. வெஸ்ட் ஃபேஸிங் உங்களுக்கு டோட்டலாகவே கிடையாது. அண்ட் சைஸஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 916 ஸ்கொயர் ஃபீட், 841 ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது 841 கம்மி சைஸு. அப்படியே வந்து 1101 ஸ்கொயர் ஃபீட்டு, 1087 ஸ்கொயர் ஃபீட்டு. மேக்ஸிமம் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1101 ஸ்கொயர் ஃபீட் வந்து 1101 ஸ்கொயர் ஃபீட் வந்து மேக்ஸிமம். 916 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1101 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ 2 and 3 BHK காம்பினேஷனில் இருக்குது. அண்ட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8750 ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் நான் சொல்கிறேன். இதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 92 லேக்ஸ்லேருந்து ஆல் த வே டு 1,18 lakhs வரைக்கும் இருக்குது. இந்த ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷனை இந்த ப்ரைஸ் ஃபுல் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில், அதாவது இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டுடுறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு கீ விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பல இருக்குது. ரெடி டு மூவ் இன் கண்டிஷன், அதாவது ஒரு 2 மாதத்தில் டோட்டலாக ஹேண்ட் ஓவர் கொடுத்துருவாங்க. ஏற்கனவே 30 யூனிட்டில் 17 யூனிட் சோல்ட் அவுட், 13 தான் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாங்குறதுக்கு. ஸோ அதனால் இதுக்கு மேலேயும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது நம்பர்ஸ் ஆப்ஷன்ஸ் கம்மியாகும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஆப்ஷன்ஸ் இருக்குது, நார்த்தில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது, சவுத்தில் 2 வீடு தான் இருக்குது. அண்ட் சைஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து தாம்பரம் மெயினில் இருக்குது. நீங்கள் தாம்பரத்துலேருந்து அப்படின்லாம் கிடையாது, தாம்பரம் மெயின்லேயே இருக்குது. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது, சரிங்களா? ஸோ இது ஒரு பெரிய ஒரு யூஎஸ்பி. அண்ட் மெயினில் இருந்தாலும் இதனுடைய ப்ரைஸ் பாயிண்ட்டு குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ப்ரைஸ் பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு காம்படேட்டிவான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் தான் வச்சுருக்காங்க கன்சிடர் பண்ணுறதுக்கு. ஸோ மக்களே, தாம்பரம் சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து வீடு பார்த்துட்ருக்கீங்க, தாம்பரத்தில் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இடம். ஒருவேளை நீங்கள் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் நிறைய பசங்க வெளியிலேருந்து படிப்பாங்க, நீங்கள் இந்த இடத்துல வீடு வாங்கி விட்டீங்க அப்படின்னா அவங்க தங்கிறதுக்கான ஒரு ஹாஸ்டல் மாதிரி கூட அந்த டோட்டலாக ஆகிடும். நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்றீங்கன்னா, பசங்களுக்கு ரெண்ட் விட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூமுக்கு 2 பேர் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் விடலாம், ரெண்ட் விடலாம். அண்ட் ஒரு 6 பசங்களுக்கு வரைக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரெண்ட்டுக்கு விடலாம். ஸோ மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பக்கத்தில் இருக்கிறதால நான் அதை பற்றி சொல்கிறேன். ஒரு வேளை இல்லைப்பா இது என்னுடைய ஓன் யூஸுக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது, ஸ்டெப்ஸில் இந்த ஃப்ளோர் எல்லா ஃப்ளோருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு லிஃப்ட் இருக்குது. பெரிய ஹைட்டு கிடையாது, 5 floors தான். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்கிங் போட்டிருக்காங்க, அதாவது ஸ்டில்ட்டு சொல்லுவோம் இல்லையா, ஃபுல்லாக பார்க்கிங் இருக்குது. எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிங்கன்னா பை த டைம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு மீதி கம்ப்ளீட்டடாக இருக்க சொச்சம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் முடிச்சு உங்களுக்கு ஹேண்ட் ஓவரே கையில் கொடுத்துருவாங்க. ஸோ யூ கேன் ஹாப்பிலி ஹேவ் திஸ் ஹவுஸ் ஃபார் யுவர் செல்ஃப். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் டேட்டா வேணும்னா வில் சென்ட் இட் த்ரூ வாட்ஸ்அப்பு. உங்கள் வாட்ஸ்அப் மூலிமா வி கேன் சென்ட் யூ த ஃப்ளோர் பிளானோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனோ இது எல்லாத்தையும் அமைச்சு விடலாம். லொக்கேஷன் நல்ல லொக்கேஷன், ப்ரைஸ் பாயிண்ட் காம்படிட்டிவாக இருக்குது, ரெடி டு மூவ் இன் கண்டிஷனில் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. 13 யூனிட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம எந்த மாதம் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம்? இப்போ வந்து நவம்பர் எண்டில் ஷூட் பண்ணிகிட்ருக்குறோம். நவம்பர் பாதி தாண்டியாச்சு. இப்போ என்ன ஆமாம், நவம்பர் எண்டில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்குறோம். 22 தேதி இன்றைக்கி. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள்.
நேரில் வந்து நீங்கள் இதை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணலாம். சைட் விசிட்டுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வில் கோஆர்டினேட், வில் ஹெல்ப் யூ வித் உங்களுக்கு வீட்டில் இருந்து நீங்கள் இங்கே வந்து எப்படி பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போகணுன்றது வரைக்கும் ஹாப்பி ஹோம்ஸில் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடு பிடிக்கும் பட்சத்தில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உடனடியாக ஹேண்டில் ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சரியா? I'll see you in the next video. சேஃபாக இருங்க.